ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் கேண்டி கேண்ட்லேண்ட். 2023 ரிலீஸ் ஆன படம். இது ஃபேமிலி அட்வென்ச்சர் மூவி. இந்த படம் பயங்கரமாக வளன்னு இழுத்து வச்சிருப்பானுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவி ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ஊரே கிறிஸ்மஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ் பொம்மையாக வச்சு பயங்கரமாக அலங்கரிச்சு வச்சுருக்காங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இருந்துட்டு உங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரும் ஆமாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரை மாற்றி ஜாலியாக பேசிக்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு வருத்தம். இவர் வந்து கையாலேயே செஞ்சு வச்சிருப்பாரு. அவங்க வந்து கடையிலேருந்து வாங்கி நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங்கு. அவர்கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோ உள்ளே வராரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு பையன் 2 பொண்ணு, அதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃபு. இதுதான் இவங்க ஃபேமிலி. இவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து என்னன்னு கேட்டால் நம்ம ஹீரோவோட பையனுக்கு வந்து மியூசிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் மேக்ஸ் அந்தளவுக்கு சுத்தமாக வராது. அதை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பெரிய பொண்ணு அவங்க படிச்சுட்டு இருக்க காலேஜை விட்டு வேறு காலேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கான அப்ளிகேஷன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாரு. எனக்குன்னு ஒரு பேஷண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து அவங்கள எப்படியும் சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு சைலண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜாலியாக கிளம்பி அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே ஆஃபீஸ் போயிட்டு குட் மார்னிங் சொன்னால் ஒரு பொம்பளை அழுதுகிட்டே போகுது. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாரு. இவரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. கிறிஸ்மஸ் முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் வேறு வேலையை விட்டு தூக்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேயே நம்ம ஹீரோ புரிஞ்சிக்கிறாரு நம்ம வேலையும் போகுதுன்னு சொல்லிட்டு. நான் உங்கள் கம்பெனிக்காக பயங்கரமாக உழைச்சிருக்கேன், என்னை வேலையை விட்டு தூக்கக்கூடாது அப்படின்றாரு. அதெல்லாம் அவன் மதிக்கவே இல்லை. சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கையை மட்டும் காட்டி சிரிச்சுட்டு அனுப்பிச்சுட்றான். நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே வராரு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் அடுத்து அவங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவு, அதிக சம்பளம் இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கள நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இன்ஸ்பெக்ஷனுக்கு வரவங்கள்ட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ சோகமாக கால் பண்ணுறாரு, இந்த விஷயத்த சொல்லாமல் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக பேசினோடனே அந்த விஷயத்த சொல்லாமல் அப்படி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு வருது சிரிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி வேலை விட்டு போகிறவங்க எல்லாம் அனுப்பி வைக்கிற ஒரு ஆஃபீஸர் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாமா ஆஃபீஸர் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுது. உங்கள் கிறிஸ்மஸ் வேணால் ஒன்று வேணான்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சோகமான மியூசிக் வச்சு வந்து தனியாக கேட்டுட்ருக்காரு. அவரோட ஒய்ஃப் வராங்க. வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே வராங்க பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் அங்கே வச்சு தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆக்சுவலாக எனக்கு வேலை போயிடுச்சு. சரி ஓகே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்து வேலை தேடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறாங்க. இவங்க இப்படி சோகமாக பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்த்து வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்றாரு. இவங்களும் அந்த சோகத்தை காட்டிக்காமல் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. போயிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி வருஷம் போட்டி வச்சு ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து ப்ரைஸ் கொடுப்பாங்களாம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட எதிர்த்த வீட்டுக்காரர் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக அவர் தான் வின் பண்ணிகிட்டு இருக்காராம். ஆனால் இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலாக $100,000 கொடுக்குறாங்களாம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இங்கே தான் ஒன்று தோணுது, எப்படியாவது இது கஷ்டப்பட்டு இந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம பரிசை வாங்கிட்டோன்னா அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமாக அதுக்கான முயற்சியில் இறங்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட பொண்ணு பையன் அவங்க எல்லா ரூம்லேயும் போது அவருக்கு தேவையான பொருளெல்லாம் எடுக்கிறாரு. அவரோட சின்ன பொண்ணு தான் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவர் கேட்குறதெல்லாம் பண்ணி தருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவர் எப்படியாவது அந்த போட்டியில் ஜெயிச்சிடணும் அந்த தாட்லேயே இருக்காரு. மற்றவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அந்த பசங்க அவருக்கு அந்த வேலை போன கடுப்பை அப்படியே அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமல் சொல்லி டென்ஷனாகி பேசிக்கிட்டே போகிறாரு. பேசிக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி பெருசாக இருக்குது. இங்கே வாங்கப்பா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்றான் அந்த பொண்ணு. சரின்னு சொல்லி 2 பேரும் ஷாப்புக்குள்ளே உள்ளே போய் பார்க்குறாங்க. போனால் அங்கேருந்து ஒரு லேடி வந்து டடா அப்படின்னு பயப்படுத்துறாங்க. இவங்களும் பயந்துட்டு எங்களுக்கான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்ற நம்ம ஹீரோ எந்த மாதிரி வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு ஏதாவது பெட்டராக வேணும் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பொம்மையை அந்த சின்ன பொண்ணு எடுக்க போகுது. இல்லைல்லவா அதெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை தடுத்துடுறா. ஆக்சுவலாக ஒரு பேர் பெப்பர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அழகான கிஃப்ட்டு காட்டுறா. ஓகே இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே பில் எடுத்து அதில் சைன் பண்ண சொல்கிறா. உடனே அவரும் என்ன ஏதுன்னு யோசிக்காமல் படித்து பார்க்காம சைனை போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு ஜோராக அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த கிஃப்ட்டை வீட்டு முன்னாடி வச்சுட்டு அதுக்கான ஒரு மேனுவல் இருக்கும், அதை எடுத்து படிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணி அந்த மேனுவல் ப்ரோக்ராம் எடுத்து வச்சுறாரு. அதுக்கப்புறம் அந்த டிவி ஷோவில் சொல்கிறாங்க எக்ஸைட்டிங்காக இருக்கும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தான் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க எல்லாரும் டெக்கரேட் பண்ணி வச்சதை பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வருவார். ஒவ்வொரு வீடாக பார்த்துக்கிட்டே வராரு. ஒவ்வொரு வீடாக அவர் கை கட்ட எல்லாரும் லைட் ஆன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க டெக்கரேட் பண்ண எல்லா விஷயமும் அழகாக தெரியுது. அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட எதிர்த்து வீட்டுக்காரர் ஆன் பண்ணுறாரு. எல்லாரும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து 4 வருஷமாக அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கிட்ட கை கட்டுறாரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஆன் ஆகலை. என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் கடுப்பாகுது. அப்புறம் உடனே போயிட்டு
ஒயர்ஸ் எல்லாம் ஏதோ செக் பண்ணிட்டு மறுபடியும் கை காட்டும்போது கரெக்டாக சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. பயங்கர சூப்பராக எல்லாரையும் வாயை பழக்க வச்சிருது. எல்லாரையும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நைட்டு முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலைல வெளியே வந்து பார்க்குறாரு. அவர் வாங்கின கிஃப்ட்டில் அனிமல்ஸ் இருந்த தடமெல்லாம் காணாமல் போயிட்டு எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதில் இருந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் உயிர் வந்துடுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் தான் இதெல்லாம் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு போகிறாரு. இல்லை நாங்களாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நம்பவே இல்லை. அவங்க அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிளம்புறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அவங்களோட காரை சார்ஜ் போட்டிருக்காங்க. அங்கே மேலேருந்து பறவைங்கெல்லாம் அவரை முட்டையாலே அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோயினை. அவங்க எப்படி அந்த இடத்துலேருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அவரோட சின்ன பொண்ணும் போய் பெப்பர் கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி. இந்த டைம் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரி பேசலை, ரொம்ப ஓவராக பேசுகிறா. அதுக்கப்புறம் வேற ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அதே இடத்துல விட்டுட்டு போயிடுறா. ஒரு சவுண்டு என்னடான்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கேருந்து அந்த சின்ன பொண்ணு எடுத்து அந்த பொம்மை பேசுது. இந்த மாதிரி இது ஒரு கேமு, ரிங்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை கலெக்ட் பண்ணணும், மொத்தம் 6 ரிங்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை சொல்லுது. இவருக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. ஆக்சுவலாக நம்ம யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் அந்த ஷாப் விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து கார்லேயே உட்காந்துருக்காரு. அப்போ தான் ஒரு ரிங்கோட 2 பறவைங்க வந்து அவர் கார் மேலேயே உட்காருது. அந்த சின்ன பொண்ணு தான் சொல்லுது, அப்பா அதை போய் எடுங்க அப்படின்னு. இல்லை இதெல்லாம் யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கல. இல்லைப்பா எதுக்கும் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னோடனே அவர் போய் எடுக்கிறாரு. எடுத்தோடனே அந்த 2 பறவையும் ஏதோ அந்த இருந்து காணாமல் போன அந்த பீஸ் மாதிரி மாறிடுது. அப்போ தான் அவருக்கு இது உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் காரில் போயிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க ஒய்ஃப் அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க தான் அடுத்த ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுனால நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் வந்து 2 கோழிங்களை மந்திரம் போட்டு எழுப்பி விட்டுறான். அந்த கோழிங்கெல்லாம் எல்லா பாக்ஸ்லையும் ஏறிக்கிட்டு அட்டகாசம் பண்ணுது. அங்கே போர்டு மெம்பர்ஸ் இருந்த அந்த இடத்துக்கே வந்துடுது. நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு அந்த கோழியை பிடிக்கிறதுல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வந்ததையே ப்ராப்பராக சொல்லாமல் விட்டுறாங்க. இவங்க கைத்தட்டுறதை பார்த்துட்டு தான் கைத்தட்டுற நிலமை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அவரோட சின்ன பொண்ணும் அந்த பெப்பரோட ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. போய் என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்டவொடனே இந்த மாதிரி ஆக்சுவலாக 6 ரிங் இருக்குது, நாங்களாம் அவள் கூட அந்த கேம் விளையாண்டு தான் தோற்று இந்த மாதிரி ஆகிட்டோம், நீயும் தோத்துட்டேன்னா இந்த மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ தான் அவருக்கு இப்போ தான் ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க, நான் இப்போ தான் 1 ரிங் எடுத்திருக்கேன் அப்படின்றாரு. சரி ஓகே, மீதி இருக்க 5 ரிங்கே எடுத்துருங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நாங்களும் ரிலீஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே அந்த பெப்பர் வந்ததை பார்த்துட்டு இப்போ வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லுது. இவரும் வாங்கன்னு கிளம்புற டைமில் அந்த பொம்மைங்கெல்லாம் எங்களையும் கூப்பிட்டு போங்க உங்கள் கூட அப்படின்றாங்க. சரி எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டையே பேத்து எடுத்துட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்புனதை அந்த பெப்பர் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுது. எப்படினாலும் உங்களை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இவங்க தங்குற மாதிரி அழகாக ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு பையன் இவங்கெல்லாம் வராங்க ஸ்கூல் போயிட்டு. அவங்களையும் கூப்பிட்டு போய் அந்த பொம்மைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவரும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் அது பக்கத்துலேயே போகாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோட ஒய்ஃப் வேறு எப்படியோ எல்லாரும் பேசி பழகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி சைன் போட்டு கொடுத்துட்டேன் ஒருத்தங்கள்ட்ட, அது என்னோட விஷ், அதை கண்டிப்பாக நிறைவேறும். அது எப்போ நிறைவேறும்னா, நான் இந்த 6 ரிங்கையும் எடுத்து இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணேன்னா நான் இந்த போட்டியிலையும் ஜெயிச்சிடுவேன். இந்த போட்டியில் ஜெயிச்சதுனால நான் கேட்ட விஷயம் கிடச்சிரும். விஷ் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த பணமும் கிடச்சிரும். அதனால் லைஃப்பில் செட்டில் ஆயிரான்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நானும் பொம்மையாயிருவேன் அப்படின்ற விஷயத்தை கடைசி வரைக்கும் சொல்லலை இவங்கள்ட்ட இப்போ இது வரைக்கும். அதனால் சரி ஓகே இந்த விஷயாவது கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, எப்படி எடுக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நாள் நைட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் பெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படினாலும் நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த எல்லா ரிங்கையும் கலெக்ட் பண்ணிடுவீங்க, ஏன்னா நாம தான் ஒன்றாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களோட ரிங்கை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு அந்த பெப்பர் வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே எப்படியும் நுழைஞ்சிடறா. அந்த குட்டி வீட்டுக்குள்ளே அவங்கலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கையை விட்டு தேடுறா. யாருமே அவளுக்கு கிடைக்கல. எல்லாரும் போய் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு ஒரு முக்கியமான ஒரு காம்படிஷன் இருக்கும். அவங்க அந்த போட்டியில் ஜெயிச்சாதான் அமெரிக்காவாக போட்டியில் ஓட முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ ஃபேமிலியோடு இங்கே வராரு, யாரும் தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பொண்ணு போட்டியில் ஓடுறதுக்கு ரெடியாகிறாங்க. ஃபேமிலியோட உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பையனோட மேக்ஸ் டீச்சர் வராரு. மேக்ஸ் டீச்சரை பார்த்தோன்னே அந்த பையன் பூந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு ஓடுறதுக்கு அந்த மாதிரி பயங்கரமாக மியூசிக்லாம் போடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் மேக்ஸ் டீச்சர் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேசுகிறாங்க, உங்கள் பையன் எங்கே ஸ்கோர் பண்ணுறான், கேவலம் ஃபெயில் ஆகிறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அங்கேருந்து ரிலேவ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அந்த பெப்பர் வந்து ஒரு கேங்கிட்ட அவங்க ஃபேமிலி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுங்க, யாரையும் நிம்மதியாக விடாதீங்க, அப்போ தான் அவங்க இந்த போட்டியில் தோப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அங்கேருந்து அந்த கேங்கே கிளம்புது. ஹீரோட பையன் ஜாலியாக மியூசிக் போட்டுட்ருக்கான். அங்கே பார்த்தா ஒரு பால்காரி நடுவில் வரா. திடீர்னு எப்படி பால்காரி அப்படின்னு சொல்லி சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பாலை பீச்சு அடித்து அவனை கீழே விழ வைக்கிறா. அதுபோல் இந்த சைடு நம்ம ஹீரோட பெரிய பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா. நடுவுலேயே வந்து ஒருத்தன் நில்றான். அவங்ககிட்ட ஒரு ரிங் இருக்கிறத பார்க்குறாங்க. முடிஞ்ச என்ன வந்து புடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்துட்டு ஓடுறான். வெறியாகிட்டு நம்ம ஹீரோட பெரிய பொண்ணு
பிடிக்கலான்னு சொல்லி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் பின்னாடி. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை சுற்றி நின்று மற்றவங்களாம் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக வரானு. இந்த ரிலேயில் அந்த ஸ்டிக்கை கொடுத்தா அப்படியே அந்த இடத்துல நிற்கணும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க அடுத்த ஆள் ஓடுறதுக்கு முன்னாடி பூந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த டீமோட ஜட்ஜஸ்லாம் பார்த்துட்டு என்ன இப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த பையனோட மேக்ஸ் டீச்சர்னு சும்மா நம்ம ஹீரோயின் காதில் ஏதோ ஓதிட்டு இருக்கும்போதையோ சொட்ட தலையா கம்முனுரியா அப்படின்றாங்க. ஹீரோயின் வந்து பார்க்க வரையும் பார்த்துட்டு அங்கேருந்து பாட்டிலி எடுத்து அவன் மண்டையில் அடித்து கீழே விழ வைக்கிறாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோவும் அவர் கையில் இருந்த ஸ்டிக்கை தூக்கி எறிகிறாரு. அந்த இடத்துல அவன் தடிக்கி விழுந்துடுறான். நம்ம ஹீரோட பெரிய பொண்ணு வந்து அவன்கிட்ட இருந்து ரிங்கை எடுத்துடுறாங்க. அதனால் அந்த இடமே பொம்மையாயிருது. பால்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பையன் வந்து அந்த மாட்டில் ஒரு ரிங் இருக்கும். அதை எப்படியோ பாலில் மூழ்கிட்டே போய் அந்த பொம்பளைக்கே தெரியாமல் அந்த ரிங் எடுத்துடுறான். அதனால் இவங்க எல்லாருமே வந்து அதை பீஸாக மாறிடுறாங்க. அந்த ஜட்ஜுக்கிட்ட போய் இவங்க கேட்குறாங்க, எப்படி என் பொண்ணு நல்லா ஓட்டினாலா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த பையன் அந்த ரிங்கோட வந்துடுறான். அந்த பொண்ணும் அந்த பையனும் 2 பேரும் நீங்கள் எங்களுக்கு எது விருப்பம் என்ன எதுன்னே கேட்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் ஆமாம் சூப்பர் அப்படின்னு மட்டும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிடுறாங்க. அப்புறம் 2 பேரையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் போய் மனசு விட்டு பேசுகிறாங்க. கீழே அந்த பொம்மைகிட்ட கூட்டு போய் இந்த மாதிரி தான் நானும் இவங்கள மாதிரி மாறிடுவேன் அப்படின்றார் நம்ம ஹீரோ. இப்போதான் இவங்களுக்கு புரிய வருது சீரியஸ்னஸ். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் நம்பிக்கையோடு இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளான் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நினைப்போட கம்பீரமாக அந்த இடத்துல அவங்கவுங்க ஒரு காஸ்டியூமில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆக்சுவலாக ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படின்றது அந்த பெரிய அமௌண்ட் வந்து கூப்பனாக தான் வரப்போகுது, அப்புறம் ஒவ்வொரு இடத்துல ஆஃபராக வரப்போகுது, இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னு அப்போ தான் அறிவிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சரியான கடுப்பாகிறாரு. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ ப்ரைஸ் பண்ணி முக்கியம் இல்லை, இந்த போட்டியில் ஜெயிச்சு நீங்கள் பொம்மையாகவும் இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பெப்பரை வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க பண்ண பிளான் மாதிரி அந்த பெப்பர் வந்து இவங்க வச்ச ட்ராப்லேயும் மாட்டுறான். அந்த ட்ராப்பில் மாட்டி பெப்பர்ட்டு இருந்த ஒரு ரிங்கை எடுத்த உடனே சாண்டா வராரு. ஓ இவர் தான் ரியல் சாண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டம் கொடுது. நீங்கள் தான் உண்மையான சாண்டாவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு பெப்பர்ட்ட வந்து கேட்குறாரு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. நான் வேணும்லாம் பண்ணல, இவர் தான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சைன் பண்ண அக்ரிமெண்ட் ஷீட்டை எடுத்து காட்டுறான். அதுக்கப்புறம் சாண்டா கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை நீ சைன் பண்ணிட்ட, வேறு வழி இல்லை, நீ தான் அந்த பொடியில் ஜெயிச்சானோ அப்படின்னு சொல்லி சாண்டாவும் கையை வரிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, 6 ரிங்கையும் எடுக்காச்சு, இன்னும் ஏன் இந்த போட்டியில் நான் ஜெயிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் தான் சொல்கிறா, 6 ரிங்கு இல்லை ஆக்சுவலாக அது 40 ரிங்கு அப்படின்னு சொல்லி. அந்த 40 ரிங்கை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. 40 ரிங்கா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்க டைம்லேயே அங்கே பறவைங்க கழுத்தில் தான் அது மாட்டியிருக்கு அந்த ரிங்கு. அந்த எல்லா பறவைங்களும் அங்கங்கே பறந்து சுற்ற ஆரம்பிக்குது. எல்லாரும் அங்கேருந்து கிறிஸ்மஸ் கூட்டமே அப்படியே கலைஞ்சு ஓடுது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஹீரோயினோட பெரிய பொண்ணு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பறவை அட்டாக் பண்ண வருது. அங்கேருந்து ஒருத்தங்களை காப்பாற்றுறாங்க. அந்த பொண்ணு காப்பாற்றோடனே அவங்க யாருன்னு பார்த்தா கலிஃபோர்னியாவோட கோச் போல். நீ நல்லா பாஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. அப்புறம் இது நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ சின்னதாயிராரு. என்னடான்னு பார்த்தா அந்த பெப்பர் ஏமாத்துறதுக்காக 5 நிமிஷம் முன்னாடி செட் பண்ணிடுறான். இவர் குட்டியானதை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியோட. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்க அப்படின்ற மாதிரி அவரே சோகமாக பேசிகிட்டு இருக்காரு. அதே இடத்துக்கு மறுபடியும் சாண்டா வராரு. பெப்பர் சொல்கிறா, இவங்க இந்த போட்டியில் தோத்துட்டாங்க, ஆக்சுவலாக 40 எங்கே இருக்கணும், இவங்கள்ட்ட 38 ரிங்கு தான் இருக்குது, தோத்துட்டாங்க அப்படின்னு பெப்பர் சொல்கிறா. அதுக்கு இருந்துட்டு சாண்டா கேட்குங்க, உங்கள்கிட்ட எத்தனை ரிங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிகிட்ட. 38 ரிங்கு கலெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் 2 இருந்து தான் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ உடஞ்சி விழுந்து அப்படியே பெருசாகிறாரு. என்னடான்னு பார்த்தா இவங்க கையில் இருக்கு டோட்டலாக 40 ரிங்கு. இப்போ ஆக்சுவலாக இவர் ஜெயிச்சிட்டாரு தானே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு சாண்டா அவரோட மேஜிக் பவர் வச்சு. அப்புறம் அந்த பெப்பர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, இந்த தடவை நம்ம தோத்துட்டுமேன்ற மாதிரி. நம்ம சாண்டா சொல்கிறாரு, ரூல்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான், உனக்கு தேவை 40 கோல்ட் ரிங்ஸ், அந்த 40 கோல்ட் ரிங்ஸும் இருக்குது, ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சாண்டா தக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் செம்ம ஜாலியாகிறாங்க. இருந்த எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் அங்கே அவ்வளோ வருஷமாக பொம்மையாக இருந்தவங்க ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் கொண்டாட வேகமாக கிளம்பிடுறாங்க அந்த இடத்துட்டு. அதுக்கப்புறம் சாண்டா அந்த பெப்பரை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஏன் இவ வந்து தப்பு பண்ணியிருக்கா, இவளுக்கு தண்டனை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இல்லை நான் சாண்டா, இவளை கண்டிப்பாக நான் மன்னிப்பேன், இவளுக்காக ஒரு வேலை காத்துட்ருக்கு, அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சாண்டா. சாண்டா பறந்து போனோடனே பனியாக கொட்டுது, அதை எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டியில் ஜெயிச்சது ஹீரோட வீடு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிறிஸ்மஸ்ஸு, எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது. நம்ம ஹீரோயின் எடுத்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இதோட இதை பண்ண முடியுது. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட ஒரு கதை. சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு என்ன மூவி போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.